சூர்யா ராஜராஜன் ஒளிபுத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 26. நிலவனுக்கு இதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியவில்லை. முடிந்த மட்டும் கெஞ்சி பார்த்தாகிவிட்டது. இனி மிஞ்சி பார்க்க வேண்டியதுதான். நிலவனுக்கு தான் பேசியது தவறுதான் என்று புரிந்துதான் இருந்தது. அதுவும் கடைசியாக அவளை பற்றியும் தன் உணர்வுகளை பற்றியும் பேசியது சற்று அதிகப்படியாகத்தான் தோன்றியது. ஆனால் ஸ்ரேயாவை பற்றி அவள் பேசியதையும் அதற்கு தான் சொன்ன பதிலையும் தவறாக கருதவில்லை. அதில் அவன் கருத்து அன்று சொன்னது அப்படியே தான் இருந்தது. அவனை பொறுத்தவரை ஸ்ரேயா மேல் தவறில்லை என்றுதான் நினைத்திருந்தான். இருவரும் சண்டையிட்டு 10 நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது. அன்று விடுமுறை நாள் என்பதால் நண்பர்கள் எல்லோரும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அன்று ஹேமாவும் வந்திருந்தாள். ஓரளவு அவளுக்கு விஷயம் தெரியும். அவர்கள் சண்டையிட்டதை பார்த்து குழலியை அப்படி பார்க்க முடியாமல் உடனே அவள் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இந்த ஒரு வாரமாக குழலி அலுவலகத்திற்கு சென்று வந்தாலும் அவன் நண்பர்களையோ நிலவனையோ பார்க்கவே இல்லை. ஸ்ரேயாவிற்கு அவள் வேதனையை பார்க்க ஆர்வமாக இருந்தாலும் அவளை பார்க்க முடியாதது சற்று வருத்தம்தான். இன்றும் அவளை கண்ணிலேயே காணவில்லை. யதார்த்தமாய் பார்க்க அவள் தனது அறையிலிருந்து இறங்கி வந்து சமையல் அறைக்கு செல்வது தெரிந்தது. யாரும் அவளை சீண்டவில்லை. ஆனால் ஸ்ரேயாவால் அப்படி இருக்க முடியவில்லை. அவளை பார்த்ததுமே பொங்கி வந்த உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல், என்ன ஹேமா, உன் ஃப்ரெண்டு இன்னைக்கும் வேலைக்கு வரலையா? இப்படி அடிக்கடி லீவு போட்டா கம்பெனி என்னத்துக்கு ஆகுறது? இதுக்குதான் ஆரம்பத்திலே அக்ரிமெண்ட் போட்டுட்டு வேலைக்கு வர சொல்லலாம்னு சொன்னேன். யாரும் கேட்கல. இப்படி சண்டை வம்புன்னு வேலைக்கு வராம இருந்தா எங்களுக்கு தான் நஷ்டம். இதனாலதான் புதுசா யாரையும் வேலைக்கு சேர்க்கறது கிடையாது. எங்கள அதிகமா முதல் போட்ட இந்த ஓனர் தான் உங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும்னு விடாப்பிடியா இருந்தார். உங்களோட லட்சணம் இதுல இருந்து நல்லா தெரியுது. வேலைக்கு பயந்துகிட்டு சண்டை வம்புன்னு சாக்கு வச்சுக்கிட்டு திரியுறீங்க. அந்த மேடம் பண்ணுன ப்ராஜெக்டையாவது முடிச்சு கொடுப்பாங்களா இல்லையா என நக்கலாக கேட்டாள். அவள் பேசியதை கேட்ட குழலிக்கு முகம் இறுகியது. புருவம் சுருக்கி சற்று யோசிக்க இருவருக்கும் இடையில் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஹேமா விழித்தபடி அமர்ந்திருந்தாள். யாருக்குமே ஸ்ரேயா பேசியதில் உடன்பாடு இல்லை. ஆனால் குழலி இப்படி இறுகி போய் இருப்பதும் பிடிக்கவில்லை. அதனால் அப்படியாவது தங்களோடு பழையபடி பேசினால் சரி என்று அமைதியாக இருந்தார்கள். நிலவனுக்கும் கூட அவளை பார்க்கவே முடியவில்லை என கவலையில் இருந்தவன் இப்போது ஸ்ரேயா பேசியது கண்டிப்பாக அவள் தன்மானத்தை சீண்டி விட்டிருக்கும். அதனால் வேலைக்கு வருவாள் என நினைத்தான். அதுபோலவே சற்று நேரத்தில் தன்னுடைய லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வந்து ஹேமாவின் அருகில் அமர்ந்து வேலை செய்ய தொடங்கினாள். அவள் வந்தது எல்லோருக்குமே சந்தோஷம்தான். ஆனால் என்ன, அவள் பழையபடி யாரிடமும் பேசவில்லை. கேட்ட கேள்விகளுக்கு ஓரிரு வார்த்தையில் பதில் சொன்னாள். அதுவும் அவசியம் இருந்தால் மட்டும். மற்றபடி அனாவசியமாக பேச்சு கொடுத்தால் அது காதிலேயே விடாதது போல இருந்து கொண்டாள். தனக்கு ஏதாவது சந்தேகம் என்றாலும் அதை மட்டும் கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டு அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசவில்லை. அது கூட நிலவனிடமும் ஸ்ரேயாவிடமும் அவள் செய்யவில்லை. அவர்களிடம் கேட்பது மாதிரி ஏதாவது சந்தேகம் என்றால் ஹேமாவை முன்னிறுத்தியோ இல்லை வேறு யாரிடமாவது கேட்டோ நிவர்த்தி செய்து கொண்டாள். தன்னிடம் ஏதாவது கேட்பாள் என எதிர்பார்த்த நிலவனுக்கு ஏமாற்றம்தான். ஆனால் எங்கே போகப் போகிறாள், விட்டு பிடிப்போம் என நினைத்து கொண்டான். மதியம் நிலவனே எல்லோருக்கும் உணவு தயாரிக்க இந்த முறை அதிசயமாக எல்லோரும் அவனுக்கு உதவி செய்தார்கள். நிலவனுக்கும் கூட அது அவ்வளவு உதவியாக இருக்க இதற்காகத்தான் குழலி தன்னிடம் அப்படி சொல்லி இருப்பாளோ என நினைத்து கொண்டான். எப்போதும் போல எல்லோருக்கும் சேர்த்து சமைத்தவன் ஹேமாவை சாப்பிட அழைக்க குழலிக்கோ தன் வேலையை முடித்து லேப்டாப்பை அணைத்தவளுக்கு பசி வயிற்றை கிள்ளியது.
நிலவன் ஹேமாவிடம் ஜாடை காண்பித்து அவளையும் அழைத்து வர சொல்ல, குழலியோ தனக்கு பசியில்லை, வேண்டாம் என மறுத்துவிட்டாள். அவள் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதைக் கண்டு அப்படியே இருக்க முடியாமல் கண்மணியும் ரஞ்சனியும் அவளை சாப்பிட அழைக்க, அவர்களை நிமிர்ந்து பார்த்தவள் கூர்பார்வையுடன் அவர்களை பார்த்துவிட்டு, எனக்கு பசிக்கல, என்னை பத்தி கவலைப்படாம நீங்க சாப்பிடுங்க என சொன்னாள். அவள் பார்வையில் என்ன கண்டார்களோ, இப்போது அவர்களுக்கும் சாப்பாடு இறங்காமல் கைகளை தட்டில் அளந்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். குழலியின் அந்த பார்வை எதற்காக என்று நிலவனுக்கும் புரியவில்லை. ஆனால் அவள் அப்படி பார்த்தால் இவர்கள் ஏன் இப்படி தவிப்புடன் சாப்பிடாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என யோசனை செய்தான். குழலி எழுந்து தனது அறைக்கு சென்றவள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து எழுந்ததும் மீண்டும் சமையலறைக்குள் வந்தாள். அங்கே சென்றவளுக்கு என்ன செய்து சாப்பிடுவது என்று தெரியவில்லை. சாதத்தை வடிப்போம் என வேக வைத்தவள் வடிக்கும் போது கையில் வடிகஞ்சியை சிறிதளவு கொட்டிக்கொள்ள, வழியில் முகம் சுருக்கியவள் மறந்தும் சத்தமிடவில்லை. எல்லோருக்கும் முன்னால் வழியை காட்டிக்கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை. ஏற்கனவே எல்லா வழியையும் காட்டி முடித்தாயிற்று. இனி மேலும் மேலும் அவமானப்பட அவளுக்கு தெம்பு இல்லை. கொஞ்ச நேரம் தண்ணீரில் கையை காட்டிக் கொண்டிருந்தவள் எரிச்சல் சிறிதளவு மட்டுப்படவும் கையை ஊதிக்கொண்டே ஷாலில் கையை சுற்றியபடி அங்கிருந்து நகர, அவளையே பார்த்து கொண்டிருந்த நிலவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அதனால் அவள் பின்னே அவள் அறைக்கு சென்றான். அங்கோ குழலி ஒரு கையால் கஞ்சி ஊற்றிய கைக்கு ஆயில்மெண்டை போட்டு கொண்டிருந்தவள் அருகில் சென்ற நிலவன், என்னாச்சு மேகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, கையில ஏதாவது சுற்றுச்சா என அவள் கையை பிடித்து பார்க்க போக, சட்டென்று அவனை விட்டு தள்ளி நகர்ந்து நின்றவள், யார கேட்டு ஏன் ரூமுக்கு வந்தீங்க, மரியாதைய வெளியில போங்க என கத்தினாள். மேகா, சத்தம் போடாத, ஏன் கத்துற, ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் ரூமுக்கு நீங்க எப்படி வரலாம், நான் ஒரு ரூமுக்கு வரக்கூடாதா மேகா, வரக்கூடாது, கண்டவங்களுக்கும் வந்து போக இது ஹோட்டல் ரூம் இல்ல, நான் உனக்கு கண்டவங்களா, அப்புறம் நீங்க எனக்கு யாரு சார், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா மேகா, நீங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், தி கிரேட் முகில் நிலவன், உலகத்திலேயே இல்லாத அதிசயமான ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள விட அதிசயமான ஃப்ரெண்ட், அப்போ உனக்கு நான் எந்த வகையிலும் உறவு கிடையாதா, உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்கான்னு தெரியாது, ஆனா நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் இதோ இதுதான் என தாலியை எடுத்து காட்டினாள். ஆனா இது கட்டினதுக்காக எல்லாம் நான் உங்களை உரிமை கொண்டாட முடியுமா, அதுக்கு எனக்கு தகுதி தான் இருக்கா, நீங்களே எனக்கு போனா போயிட்டு போகுதேன்னு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, அதோட உங்ககிட்ட நான் உறவு கொண்டாட நீங்க என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என வார்த்தை என்னும் வாள் கொண்டு அறுக்க, அதில் அவனும் நன்றாக அறுபட்டு போனான். கத்தி வைத்து அறுத்து இருந்தாலும் அவன் உடலில் இத்தனை வலி ஏற்பட்டிருக்குமா என தெரியவில்லை. ஆனால் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனை முள் சாட்டையால் அடித்தது போல அத்தனை வலித்தது. பேச போகும் வார்த்தைகளுக்கு நாம் பொறுப்போ இல்லையோ, ஆனால் பேசிவிட்ட வார்த்தைகளுக்கு நாம் தானே பொறுப்பு, அதற்கான தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கோபத்தில் நிதானத்தை இழந்து அறிவில்லாமல் பேசும் என்னை போன்றவர்களுக்கு இது தேவைதான். நான் பேசியது எத்தனை தூரம் அவள் மனதை காயப்படுத்தி இருந்தால் இப்படி பேசுவாள். அவன் கஷ்டப்பட்டு வேதனையை விழுங்குவதை பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, நான் பேசுனதெல்லாம் தப்புதான் மேகா, இனி அப்படி பேச மாட்டேன், தயவு செஞ்சு எனக்காக என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், நான் எதனால அப்படி பேசுனேன்னு எனக்கே தெரியல, ஆனா இனி உன்னை என் ஜென்மத்துக்கும் அப்படி பேச மாட்டேன், இதுவரை நான் யாருக்கிட்டையும் இப்படி பேசுனதும் இல்லை, என்னை பார்த்து யாரும் இப்படி முகத்தை திருப்பினதும் இல்லை, என் கூடவே இருந்துட்டு இப்போ நீ இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, வா வந்து கொஞ்சமாவது சாப்பிடு, ஒருவேளை என் மேல கோபம் போகலனா சாப்பிட்டு வந்து என்னை திட்டு, நீ எது பேசினாலும் வாங்கிக்க நான் தயாரா தான் இருக்கேன் என தன்மையாய் அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். பேசி முடிச்சிட்டீங்களா, கிளம்புங்க, எனக்கு உங்ககிட்ட இதுக்கு மேல பேச விருப்பம் இல்லை, அப்புறம் நான் 3வது மனுஷங்க கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கறது இல்லை, பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேனே தவிர போற வரவங்க கிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு நான் தாழ்ந்து போயிடல, தயவு செஞ்சு வெளியில போங்க, உங்களை பார்க்க பார்க்க எனக்கு இரிட்டேட்டா இருக்கு என முகத்தில் அரைந்தது போல சொன்னாள். குழலி பேசியது அவன் மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவள் இப்படி தொடர்ந்து பட்டினி கிடப்பது வருத்தமளிக்க,
இல்ல மேகா, நீ சாப்பிட்டு மட்டும் வந்துடு என ஆரம்பிக்க அவள் அவனை தீயாய் முறைத்தாள். அடேங்கப்பா, எவ்வளவு அக்கறை என மனதுக்குள் பொறுமிக் கொண்டவள், இப்போ நீங்க போக போறீங்களா இல்ல நான் போகவா என குரலில் உறுதியுடன் கேட்க அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறி விட்டான். ஆனால் போகும் வரை அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடிதான் போனான். அத்தியாயம் 27. அவன் போனதும் கட்டிலில் அப்படியே தோய்ந்து அமர்ந்தவள் கண்களை மூடி தன் வலியை விழுங்கிக் கொண்டு சற்று நேரத்தில் படுத்து அப்படியே உறங்கியும் போனாள். இரவு வந்ததும் தான் எழுந்தவள் பசி வயிற்றை கிள்ள சோர்வுடன் எழுந்து கீழே வந்தாள். அவள் கீழே வந்த பொழுது நிலவன் தான் சமையலறையில் நின்று எதையோ கிண்டி கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் முகம் தன்னால் சுருங்க, திரும்பி போய்விடுவோமா என யோசித்தாள். அப்போதுதான் அவளை பார்த்தவன், வா மேகா, நல்லா தூங்குனியா? போயே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன் என புன்னகையோடு சொன்னான். என்ன பிறவி இவன், மதியம்தான் அவ்வளவு தூரம் திட்டி அனுப்பியிருக்கிறேன், இப்பொழுது மறுபடியும் புன்னகையோடு பேசுகிறானே. இவன் என்னை பற்றி என்ன நினைத்தான்? இவன் இழித்தவுடன் நானும் பின்னால் போய்விடுவேன் என்றா? இந்த குழலியை பற்றி அவனுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை போல. எனக்கு காஃபி போட்டுக்க தெரியும், என்னை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்க வேலையை முடிச்சிட்டீங்கன்னா முதல்ல கிச்சன்ல இருந்து கிளம்புங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து என் வேலையை பாத்துக்கிறேன் என கடுகடுத்தபடி கீழே இருந்த வாஷ்ரூமுக்கு சென்றாள். நீ என்ன பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பது போல அவள் திரும்பி வந்தபோது அவன் கையில் சூடான காஃபி இருந்தது. அதை அவளிடம் நீட்ட அவளோ அவனை முறைத்து பார்த்தாள். உங்களுக்கு நல்ல முறையில ஒரு தடவை சொன்னா புரியாதா? தள்ளுங்க, முதல்ல எனக்கு பசிக்குது, நான் சமைக்கணும் என சொல்ல, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மேகா, சாப்பிட வேண்டியதுதான், வா சாப்பிடலாம் என அழைத்தான். இவன் எல்லாம் என்ன ஜென்மமோ என மனதுக்குள் கண்டபடி வசைபாடியவள், என் கோபத்தை கிளறாம தயவு செஞ்சு நகருங்க என உச்சக்கட்ட எரிச்சலுடன் சொன்னாள். அப்போ நான் சமைச்சத சாப்பிட மாட்டேன் அப்படித்தானே? ஆமான்னு நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஆனா உன்னை சாப்பிட வைக்காம நான் போக மாட்டேனே. என்ன, கையையும் காலையும் கட்டி வாயில ஊட்ட போறீங்களா? தேவைப்பட்டா அத கூட செய்வேன். என்ன என அவள் அதிர்ந்து நோக்க, அப்படி எதுவும் செய்யக்கூடாதுன்னா மரியாதையா உட்கார்ந்து சாப்பிடு என கொஞ்சம் கட்டளையாகவே சொன்னான். அவனை முறைத்து பார்த்தவள், நீங்க இப்படியெல்லாம் மிரட்டுனா நான் உடனே பயந்து சாப்பிடணுமா? முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்றவாறே முகத்தை திருப்பி கொண்டாள். நீ சாப்பிடலனா நான் சாப்பிட வைப்பேன் மேகா டியர் என அவன் விஷமமாக சிரித்தான். எப்படி என அவள் புருவம் சுருக்கி கேட்க, இதோ எப்படிதான் என அவள் வாயில் உணவை வைத்து அடைத்தான். அவளோ கோபத்துடன் அதை சென்று குப்பை கூடையில் துப்பிவிட்டு அவனை முறைக்க, அவனோ அவளை அலட்சியமாக பார்த்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என அவள் பேச வாயை திறக்க அடுத்த இன்னும் கொஞ்சம் உணவை எடுத்து வாயில் திணித்தான். மீண்டும் அவள் துப்ப போக, இப்போ மட்டும் அத நீ துப்புன, அடுத்த முறை கண்டிப்பா என் கையில இருந்து உன் வாய்க்கு சாப்பாடு போகாது, அப்புறம் உன் இஷ்டம் என தோள்களை குலுக்கியபடி குறும்பு சிரிப்புடன் சொல்ல, அவளோ யோசனையுடன் அவன் முகம் பார்த்தாள். அதுதான் சமயம் என அடுத்தடுத்து ஒவ்வொரு வாய் உணவாக அவள் யோசிக்க இடம் கொடுக்காமல் அவன் ஊட்டிக்கொண்டே இருக்க, முதலில் கோபப்பட்டாலும் இருந்த பசியில் அவளாலும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டாள். ரொம்பவும் சோர்வில் இருந்தவளுக்கு அவனோடு சண்டை போடக்கூட தெம்பு இல்லை. அதனால்தான் அவனை எதிர்க்க துணிவு இல்லாமல் அவன் ஊட்டிவிட்டதை சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவள் அறைக்கு சென்று மிரட்டி ஆயில்மெண்டை அவள் கைகளில் போட்டுவிட்டுத்தான் அவன் தனது அறைக்கு சென்றான். அன்று மட்டும் இல்லை, மறுநாளில் இருந்து அவள் சாப்பிட அடம்பிடிக்கும் போதெல்லாம் அவன் அப்படித்தான் வாயில் வைத்து திணிக்காத குறையாக அவளுக்கு ஊட்டிவிட்டான். மறுத்தாலும் பயனில்லாமல் போக ஏதோ யோசனையோடு அதற்கு பிறகு அவளே உணவை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள். மதியம் லஞ்ச் எடுத்து போகாமல் போனாலும் கல்லூரி வரை வந்து கிளாஸ் ரூமில் கொடுத்துவிட்டு சென்றான். அதையும் கொட்டிவிட்டால் கூட அந்த உணவு டேஸ்ட் எப்படி இருந்தது, காரம் எப்படி, புளிப்பு எப்படி, உப்பு எப்படி என ஏதாவது கேட்டு அவள் சாப்பிட்டாளா இல்லையா என தெரிந்து கொள்பவன் அவள் சாப்பிடவில்லை என்றால் மறுநாள் அவள் சாப்பிடும் நேரம் கேண்டீனில் வந்து அவள் எதிரில் அமர்ந்து கொண்டான். எல்லோருக்கும் மத்தியில் தான் காட்சி பொருளாவதை அவள் விரும்பவில்லை. அதனால் மறுநாளில் இருந்து
ஒழுங்காக சாப்பாடு எடுத்துக்கொண்டு அதை மறக்காமல் சாப்பிட்டு விட்டும் வந்தாள். அதே போல அலுவலகத்தில் முன்னை போல அவளை கண்டு கொள்ளாமல் இருக்காமல் அவள் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று பேச்சு கொடுத்தான். மற்றவர்களுக்கு முன்னால் அவனை உதாசீனப்படுத்த அவளுக்கு மனது வரவில்லை. அவனைப் போல அவளால் நடந்து கொள்ளவும் முடியவில்லை. அதற்கு அவள் காதல் கொண்ட மனமும் ஒரு காரணம். அதே சமயம் அவனோடு சாதாரணமாகவும் பேச முடியவில்லை. அதனால் கேட்கும் கேள்விகளுக்கு ஓரிரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு தன் வேலையில் மூழ்கி விடுவாள். வார இறுதியில் அவன் நண்பர்கள் வீட்டிற்கு வந்து தங்கள் கம்பெனி தொடர்பான வேலைகளை பார்த்து கொண்டிருக்க, நிலவனோ நொடிக்கு ஒரு முறை மேகா மேகா என அழைத்து ஏதாவது கேட்டுக்கொண்டே இருந்தான். பல்லை கடித்து கொண்டு பதில் சொன்னாலும் சில சமயம் தன்னை அறியாமல் எரிந்து விழுந்து விடுவாள். ஆனால் அவனோ அதற்கும் கூட சிரித்து கொண்டு சற்று நேரத்திலேயே மீண்டும் அவளை அழைப்பான். அவன் தொல்லை தாங்க முடியாமல் திட்டி பார்த்தாள், கோபப்பட்டு பார்த்தாள், எரிந்து விழுந்து பார்த்தாள், பேசாமல் இருந்து பார்த்தாள், கண்டு கொள்ளாமல் இருந்து பார்த்தாள். எதுவும் அவனிடம் வேலைக்காகவில்லை. என்ன பேசினாலும் அதை வாங்கி கொண்டு அடுத்த நிமிடமே மேகா என்று அவளிடம்தான் வந்து நின்றான். அவளுக்குத்தான் திட்டி திட்டி சலித்து போய் ஒரு கட்டத்தில் என்னவோ பண்ணிக்கொள் என்பது போல அவனை கண்டும் காணாமல் இருக்க பழகி கொண்டாள். அவனா அப்படியே விடுவான்? அவளை தொல்லை செய்யாமல் அவனால் இருக்கவே முடியாது. முன்பெல்லாம் நண்பர்கள் அருகில் அமர்ந்து கொள்பவன் இப்போதெல்லாம் குழலி அருகில்தான் அமர்ந்து கொண்டான். அவள் அருகில் அமர்ந்தபடி அவள் பதில் பேசினாலும் இல்லை என்றாலும் நிலவன் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். அவள் கடுப்பாகி வேறு எங்காவது சென்று அமர்ந்து கொண்டாலும் விடாமல் அவள் பின்னால் துரத்தி செல்வான். பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவளே வாய்விட்டு, உங்களுக்கு என்னதான் வேணும் என கேட்டுவிட்டாள். நீ என் கூட முன்ன மாதிரி பேசணும். அதுக்கு சான்ஸே இல்ல. இனி நீங்க யாரோ நான் யாரோ. உனக்கு அப்படி என்னதான் கோபமேகா? நான் சொன்னது உனக்கு ஹர்ட் பண்ணி இருக்கும்னு தெரியும். ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன்னு தானே மன்னிப்பு கேக்குறேன். நான் பேசுனது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு வெறுக்கிற அளவுக்கா மோசமா பேசிட்டேன்? உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னது தப்புதான். ஆனா நான் சொல்ல வந்தது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம்தான் உனக்கு உரிமைன்னு தான். கோபத்துலதான் அப்படி சொல்லிட்டேன். மத்தபடி நீதான் என் பொண்டாட்டிக்கிறது மாறிடுமா? அந்த உரிமை அப்படியே தானே இருக்கும். நான் சொன்னாலும் இல்லைனாலும் அது உனக்கானது தானே. நீ என்கிட்ட அதை சொல்லியே கூட சண்டை போட்டிருக்கலாம். எப்படி சார் சண்டை போடுறது? நான் என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? மிரட்டி தானே பண்ணீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு மேல பேசுறதுக்கு நான் என்ன லூசா? அது கூட பரவாயில்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம்தான் எனக்கு உரிமை தரீங்க. அதாவது பிச்சை போடுறீங்க. உங்க பிச்சை யாருக்கு வேணும்? எனக்கு நீங்க உரிமை கொடுத்தாலும் இல்லைனாலும் இனி அது எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இனி என் வாழ்க்கையில நீங்க கிடையாதுன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் என சொல்ல நிலவன் அவளை திகைத்து பார்த்தான். மேகா, நான் பேசுனதுக்கு நீ சொல்றது உனக்கே அதிகமா தெரியலையா? ஏதோ தெரியாம பேசிட்டேன். அதுக்காக என்னை விட்டு போற அளவுக்கு நீ முடிவு பண்ணுவியா? தெரியாம பேசிட்டீங்களா? ஓஹோ, அப்போ சார பொறுத்த வரைக்கும் என் உரிமையை பத்தி பேசினது தெரியாம பேசினது. நீங்க சொன்னா நம்ப வேண்டியதுதான். வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்களே, அத கூட தெரியாம பேசிட்டீங்கன்னு நீங்க சொன்னா அதையும் நம்ப வேண்டியதுதான். என்கிட்ட ஒருத்தி சொன்னா, நிச்சயம் என் மேல உங்களுக்கு காதல் இருக்காது, நீங்க என்ன நெருங்குறது லஸ்டுக்காகன்னு. அப்ப கூட நான் அவ கூட சண்டை போட்டேன். அவர் என் கணவர், அந்த உரிமையில நெருங்குறாருன்னு சப்ப கட்டு கட்டுனேன். காதலே இல்லாம நெருங்குறதுக்கு பேரு வேற என்னன்னு கேட்டா. அப்பவும் உங்க மனசுல காதல் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு புரியலன்னு சமாளிப்பா பதில் சொன்னேன். கடைசியா என்ன எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. பொண்டாட்டினா உடனே உரிமை வந்துடுமான்னு. அப்போ நீங்க நெருங்கினதுக்கு என்ன அர்த்தம்? அவ சொன்ன மாதிரி லஸ்டுக்காக தானே நெருங்கி இருக்கீங்க. மொத்தத்துல நீங்க என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு ஆள் கூட எனக்கு இப்போ இங்க இருக்கிறதே அருவருப்பா இருக்கு. வாழ்நாள் முழுக்க நிச்சயமா என்னால இருக்க முடியாது. பார்க்க அழகா இருக்கேன்,
இனிமே யாரையோ தேடி போய் கல்யாணம் பண்றதுக்கு கிடைச்ச இவ கூடவே கொடுமை நடத்தலாம்னு நினைச்சா எனக்கு அது மிகப்பெரிய அவமானம். நான் அதை எப்பவும் ஏத்துக்கவே மாட்டேன். உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது ஏன் தப்பு தான். அதுக்கு தண்டனைன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இனி பொண்டாட்டிங்கிற நினைப்போட என்ன நெருங்க வேண்டாம். உங்களை பொறுத்த வரையிலும் நான் இனி பேடு கெஸ்ட் தான். அத மீறி என்ன நெருங்க முயற்சி செஞ்சா அடுத்த நிமிஷம் நான் இங்கிருந்து போயிடுவேன் என குரலில் அத்தனை உறுதியோடு சொன்னாள். குழலி பேசிவிட்டு எழுந்து போய்விட நிலவன் தான் சமைந்து போய் சிலை என அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 28. குழலி பேசியதை கேட்ட நிலவனுக்கு ஜீரணிக்கவே முடியவில்லை. என்னவெல்லாம் பேசிவிட்டால், அன்று கோபத்தில் நான் வாயை விட்டது தவறுதான். அதற்காக இப்படி எல்லாமா யோசிப்பாள்? தன்னை பற்றி இவ்வளவு கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அதை அவனால் தாங்கவே முடியவில்லை. குழலியோடு சண்டை வந்த பிறகு நிலவன் சோர்ந்து போயிருந்தான் தான். ஆனால் இப்போது போல இத்தனை அயர்வாய் தெரியவில்லை. அதனால் எல்லோருக்குமே அவனை பார்த்து பாவமாயிருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவனது வேதனை சுமந்த முகத்தை பார்க்க முடியாமல் ஸ்ரேயா காதலித்ததை அவனிடம் சொல்லிவிடலாம் என ராம் சொல்ல, அதற்கு ஸ்ரேயா ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி மட்டும் நடந்தால் தன்னை உயிரோடு பார்க்க முடியாது, உங்கள் யாரிடமும் பேச மாட்டேன் என அவள் அழுது காரியம் சாதித்தாள். அவனது கோபத்திற்கு பயந்து முதலில் அமைதியாக இருந்தவர்கள் இப்போது ஸ்ரேயாவின் அழுகை நாடகத்துக்கு பயந்து அமைதியாக இருந்தார்கள். இதற்கு இடையில் மீனாவுக்கும் ரஞ்சித்துக்கும் ஏதோ பிரச்சனை என மீனா குழலியிடம் சொல்லி அழுதாள். அதே போல ரஞ்சித்தும் நிலவனிடம் சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த வார கடைசியில் வீட்டிற்கு வருவதாக இருவரும் வாக்கு கொடுத்த பிறகுதான் அவர்கள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தார்கள். சொன்னபடியே அந்த வார கடைசியில் ரஞ்சித் வீட்டிற்கு செல்ல வீடே சோக கடலில் மூழ்கி கிடந்தது. மலரினி புன்னகையுடன் குழலியை அழைத்து சென்று அவளது பொம்மைகள், ரூம், வீடு என அனைத்தையும் சுற்றி காட்டினாள். அவள் இருந்தவரை புன்னகையோடு அவளிடம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க, அவள் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு விளையாட சென்றதும் தான் என்ன பிரச்சனை என பேச ஆரம்பித்தார்கள். என்ன மீனா, என்னதான் பிரச்சனை? உங்களுக்குள்ள எல்லாம் நல்லாதானே இருந்துச்சு, திடீர்னு இப்போ ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என குழலி நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். மீனா கவலை தோய்ந்த முகத்துடன், எல்லாம் நல்லாதான் போச்சு குழலி, ஆனா இப்போ திடீர்னு ரஞ்சித் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறார். அவர் கோபத்துல நியாயமே இருக்கிறது இல்ல. அன்னைக்கு கூட அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு வந்தது. உடம்பு சரியில்லைன்னு அதுக்கு கிளம்பல, உடனே கோபமாயிட்டார். நான் வேணும்னே தான் செய்யறேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்குள்ள சண்டை பெருசாகி பழச ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறீங்களான்னு கேட்டேன். அவரும் கோபத்தோட, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தவன் நீதான், இன்னைக்கு என்ன குறை சொல்றியான்னு கேட்டுட்டார் என குலுங்கி அழ ஆரம்பித்தாள். நிலவனும் குழலியும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டார்கள். ரஞ்சித்தை பார்க்க அவன் முகம் ஒரு நிமிடம் கன்ற அடுத்த நிமிடமே முகத்தை சரி செய்து கொண்டவன், நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, நடந்ததை தானே சொன்னேன் என சொன்னான். ஒரு நிமிடம் நிலவனை பார்த்த குழலி தொண்டையை செருமிக் கொண்டு ரஞ்சித்தை பார்த்து, சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஒருத்தரோட உதாசீனம் எவ்வளவு வலி தரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் என்று நிறுத்தி நிலவனை மீண்டும் ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நாம உயிரா நேசிச்ச ஒருத்தவங்களோட உதாசீனம் நமக்கு மிகப்பெரிய வலியை தரும். அதை தாண்டி வந்து நீங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம். இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நிச்சயம் என்ன தூக்கி எறிஞ்சவரை தேடி போயிருக்க மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு தானே அவங்கள கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அதே போல மீனா, நீங்களும் உங்க காதல புரிஞ்சுக்கிட்டு தானே ரஞ்சித்தோட சேர்ந்தீங்க. அவரை பத்தி பேசும்போது கூட இத காட்டி என்னைக்குமே அவர் பேசினது இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அவர் செய்யாதத இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கீங்களே மீனா, இது எந்த விதத்துல கரெக்ட்னு சொல்லுங்க. இத முதல்ல அவர் பேசியிருந்தா குத்தி காட்டி பேசுறதா நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க தானே. 2 பேரும் நடந்ததை பத்தி பேசி இனி என்ன பிரயோஜனம்? அதையும் தாண்டி ஒருத்தரை ஒருத்தர் உயிரா நேசிச்சதாலதான் நீங்க திரும்பவும் சேர்ந்து இருக்கீங்க. அதை யோசிச்சு பாருங்க. உங்க 2 பேரையும் விடுங்க. இப்போ உங்களை நம்பி உங்க பொண்ணு இருக்கா, அவளை பத்தியாவது யோசிக்க வேண்டாமா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேணுமா வேண்டாமான்னு நீங்க 1000 முறை யோசிச்சிருக்கலாம்.
கல்யாணம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு உயிர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப போய் பழச பேசி சண்டை போடுறது முட்டாள்தனம். ஒருத்தரை விரும்புறதும் வெறுக்கிறதும் முழு மூச்சா இருக்கணும். ஒரு முடிவு எடுத்த பின்னாடி அத பத்தி யோசிக்க கூடாது என சொன்னவள் இப்போது நிலவனை தீர்க்கமாய் பார்த்தாள். நிலவன் அவளை அடிபட்ட பார்வை பார்க்க அவளோ அவனை கண்டு கொள்ளவே இல்லை. ரஞ்சித்தும் மீனாவும் யோசிப்பதைக் கண்டு மீண்டும் அதையே பேசிக் கொண்டிராமல் வேறு விஷயங்கள் பொதுவாய் பேச ஆரம்பித்தார்கள். மீனாவோடு சேர்ந்து இரவு சமையலை செய்து எல்லோரும் ஒன்றாக சாப்பிட்டு முடித்து வீட்டிற்கு கிளம்பினார்கள். ரஞ்சித் வீட்டிற்கு போய் வந்த பிறகு நிலவன் இன்னும் சோர்ந்து போய் தெரிய நண்பர்கள் அவனை கவலையோடு பார்த்தார்கள். முதலில் கோபமாக அவனை கண்டு கொள்ளாமல் தெரிந்த குழலிக்கு கூட நிலவனின் நடவடிக்கைகள் சற்று பரிதாபத்தை தந்தது. குழலியை பொறுத்தவரை அவளிடம் உள்ள ஒரு கெட்ட பழக்கம், ஒருவரை நேசித்து விட்டால் கண்மூடித்தனமாக நேசிப்பாள். அதே போல ஒருவரை வெறுத்து விட்டால் அடியாளம் வரை சென்று வெறுப்பாள். அப்படி வெறுத்துவிட்ட ஒருவரை மீண்டும் அவள் நினைக்க கூட முயற்சிக்க மாட்டாள். நிலவன் விஷயத்தில் அவளது வெறுப்பு அவளது கழுத்தை கூட தாண்டவில்லை போல. அதனால்தான் அவன் கஷ்டப்படும் போது அவளும் சேர்ந்து கஷ்டப்படுகிறாள். நிலவனை அவளுக்கு பிடிக்க காரணமே அவனது அப்பாவித்தனம்தான். இன்று அதுவே அவளுக்கு எதிரியாய் இருக்கிறது. இவ்வளவு நாள் அவன் மேல் கோபமாய் மட்டுமே இருந்தவள் இன்று அவன் பக்கம் இருந்தும் யோசிக்க தொடங்கினாள். மீண்டும் அவனிடம் பழையபடி பேசினால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை கண்டு கொள்ளாமல் பழைய குருடி கதவை திரடி கதையாய் அதே போலவே இருப்பான். அவனிடம் கோபத்தை காட்டிக்கொண்டே அவனை சுற்றிலும் இருப்பவர்களில் அவனை உண்மையாய் நேசிப்பவர்கள் யார் என்று அவனை கண்டு கொள்ள வைக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். மீனாவிடம் சொன்னது போல ஒருவரின் உதாசீனம் காயப்பட்டவர்களை என்னவெல்லாமோ யோசிக்க வைக்கும். ஏறக்குறைய குழலியும் அப்படித்தான் யோசித்தாள். இப்போது மீனாவின் நிலையை கேட்ட பிறகுதான் கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். ரஞ்சித்தை போல மனதிற்குள் நடந்ததை நினைத்து கொண்டு வர இருக்கும் தங்கள் வாழ்க்கையையும் அவள் கெடுத்து கொள்ள விரும்பவில்லை. அதனால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என நினைத்தாள். நிலவனிடம் சொன்னது போல அவனை பெறுவது பற்றி அவள் யோசிக்கவே இல்லை. ஆனால் கொஞ்சமாவது அந்த வார்த்தை அவனை யோசிக்க வைக்கும் என நினைத்தாள். நிலவன் இன்னும் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் அவன் காதலை குழலி உணர்ந்துதான் இருந்தாள். அதனால் நிச்சயமாக அதை வெளிக்கொணர வேண்டும். ஏதேதோ யோசித்தபடி தனது அறையிலிருந்து இறங்கி சமையலறைக்கு வந்தவள் அங்கே எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு அடுப்பில் இருந்ததை கிண்டிக் கொண்டிருந்த நிலவனை யோசனையோடு பார்த்தாள். ஒரு பெருமூச்சுடன் அருகில் இருந்த காய்கறிகளை எடுத்து வெட்ட ஆரம்பித்தவள் அவனை கீழ்கண்ணால் நோட்டமிட சத்தம் கேட்டு அப்பொழுதுதான் அவளை திரும்பி பார்த்தான். அவள் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்ததை பார்த்ததும், நானே கட் பண்ணிக்கிறேன், நீ வச்சிட்டு போய் படி மேகா என தயக்கத்துடன் சொல்ல அவன் குரலில் இருந்த தடுமாற்றத்தை கண்டு அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. எப்போதும் ஆள் மட்டுமல்லாமல் குரலிலும் ஒருவித துள்ளலுடன் இருக்கும் அவன் இன்று ஆளே மாறி போயிருந்தான். அவன் பேசியதை தவறு என்று உணர்ந்துவிட்டான். மீண்டும் மீண்டும் அதையே பேசி மீனாவை போல தானும் நடந்து கொள்ளக்கூடாது என நினைத்தவள், பரவாயில்ல, நானே கட் பண்ணிட்டு போய் படிக்கிற என சொன்னாள். ஏமேகா, நீ இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் நான் உனக்கு சாப்பாடு பண்ணுவேன்னு நினைச்சிட்டியா என ஒரு மாதிரியாக கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அதுக்கு என்ன அவசியம் என கேட்டாள். என் கையால சாப்பிட்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த காயை கட் பண்ணி கொடுத்தாவது சாப்பிடலாம்னு நினைக்கிற, அப்படிதானே? நீ முதல்ல சொன்னது கரெக்டு தான். உன் கையால சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்லதான். ஆனா இதை விட்டா வேற வழியும் இல்லையே. அதுக்காக காயை கட் பண்ணி கொடுத்துதான் சாப்பிடணும்னு இல்ல. ஹோட்டல்ல எல்லாம் அப்படியா சாப்பிட்றோம்? அவன் அவளை புரியாமல் பார்த்து, என்ன சொல்ற, எனக்கு புரியல என கேட்டான். நாளைக்கு புரிய வைக்கிறேன் என சொன்னவள் காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள். அவனுக்கு அவள் பேசியது ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அவளோடு வாதாட தெம்பில்லை. அதனால் அமைதியாக வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். மறுநாளே அவள் சொன்னதற்கான அர்த்தம் அவனுக்கு புரிய வர அதற்கு மேல் அவனால் பொறுமையை கடைபிடிக்க முடியவில்லை. காலையிலேயே மாடியில் இருந்து இறங்கி வந்த குழலியை பார்த்ததும் அவளுக்கும் தனக்கும் சேர்த்தே காஃபியை கலந்து அவளிடம் ஒன்று கொடுத்துவிட்டு இன்னொன்றை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து குடிக்க ஆரம்பித்தான். அவன் முன்னால் வந்தவள் 2 கட்டு பணத்தை எடுத்து டேபிளில் வைக்க அவன் புரியாமல் நிமிர்ந்து பார்த்தான்.
என்ன மேகா இது? பார்த்தா தெரியலையா முகி சார், இதுதான் பணம். சலிப்புடன் என்றவன், அது தெரியுது. இதை எதுக்காக ஏன் முன்னால கொண்டு வந்து வைக்கிற? அத கேட்டேன். உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கா? எனக்கு எதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல முகி சார். இந்த வீட்ல நான் தங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் பணம் கொடுக்கணும் இல்லையா? இதுவே ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா குறைஞ்சது 10,000 ரூபாயாவது கொடுத்தாகணும். ஆனா இங்க வீடு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கே, அதனாலதான் இன்னும் ஒரு 10,000 சேர்த்து கொடுக்கறேன். இனி மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவேன் சார். பத்தணும்னாலும் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதையே கொடுத்துட்றேன். ஏன் மேகா இப்படி எல்லாம் பண்ற? நான் உன்கிட்ட பணம் கேட்டேனா? என்ன மேல மேல நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற. நீங்க எதுக்காக சார் இதுக்கெல்லாம் அலட்டிக்கிறீங்க? உரிமை இல்லாத இடத்துல நான் நிக்க கூட மாட்டேன். இவ்வளவு ஏன் அப்படி சொன்னவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு இப்போதைக்கு வேற வழி இல்லையே. உங்க கூட தானே இருந்தாகணும். இல்லனா என் வீட்டு ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதே நேரம் நீ எனக்கு யாரோன்னு சொல்லாம சொல்கிற ஆளுகிட்ட ஓசில உட்காந்து சாப்பிடவும் எனக்கு மனசு வரல. எப்படியோ எங்கேயோ சாப்பிட்டு தானே ஆகணும். அப்படி நினைச்சுதான் இங்க சாப்பிட்டுக்கிறேன். ஆனா பணம் வாங்கிக்கலனா நான் சாப்பிட மாட்டேன். மேகா ப்ளீஸ், நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தப்பி தவறி கூட என் வாயில அந்த வார்த்தை வந்திருக்காது. திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லும் போதே எனக்கே தெரியுது நீ அந்த வார்த்தையில ரொம்ப ஹர்ட் ஆகி இருக்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா தயவு செய்து பழையபடி என்கிட்ட பேசு. நீ இப்படி இருக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது முகி. அது தானா மனசுல இருந்து வரணும். நீ என்ன பேசினப்போதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவோ தப்பு செஞ்ச உன் ஃப்ரெண்ட்ஸ கூட மன்னிச்சிட்ட. ஆனா ஒரு சின்ன தப்புக்காக என்ன எந்த அளவு பேசின? அப்போதான் நான் உன் மனசுல எந்த இடத்துல இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டதால மட்டும் சேர்ந்து வாடுறது தப்பு முகி. நமக்கு ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிருக்கணும். உனக்கு நான், எனக்கு நீனு அந்த நினைப்பு மனசுல இருந்து வரணும். தாலி கட்டிட்டா மட்டும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு நீ சொல்லும்போது பொண்டாட்டியா கூட உன் மனச நான் தொடலன்னு புரியுது. இதுக்கு மேலேயும் இதை எடுத்துட்டு போக வேண்டாம்னு தோணுது முகி. உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்க டைம் கொடுக்காம இந்த கல்யாணத்தை பண்ணது ரொம்ப தப்புன்னு காலம் கடந்து யோசிக்கிறேன். ஏன் சுயநலத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். காலம் முழுக்க நான் அதையே பண்ண முடியாது இல்லையா? நானும் என் வாழ்க்கைய வாழணும், நீயும் உன் வாழ்க்கைய வாழணும். அதுவும் காதலோட வாழணும். உனக்கு என் மேல அப்படி எதுவும் இல்லைன்னு தெரியும் முகி. அது தெரிஞ்ச பின்னாலையும் என்ன பொறுத்தவரை நம்ம சேர்ந்து இருக்கிறது தேவையில்லாத ஆணிதான். ஷட் அப் மேகா, போதும், நீ ரொம்ப பேசுற. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆமா, நான் அன்னைக்கு உன்னை உரிமை இல்லைன்னு சொன்னேன்தான். அது நான் கோபத்துல சொல்லிட்டேன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். ஒருத்தவங்க கோபத்துல விடுற வார்த்தைக்கு அர்த்தம் கற்பிச்சா யாராலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது மேகா. ஸ்ரேயாவை நீ தப்பா பேசுனது என்னால தாங்க முடியல. உனக்கு தெரியாது மேகா, ஆரம்ப காலத்துல எனக்குன்னு யாரும் இல்லாதப்போ எனக்குன்னு இருந்தவங்க கதிரும் ஸ்ரேயாவும் தான். அதுக்கு பிறகுதான் மத்தவங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. என் தனிமையை பயன்படுத்தி நான் தவறான வழியில போகாம இருந்ததுக்கு முதல் முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அதனாலேயே என்னால அவங்கள விட்டு கொடுக்க முடியல. எல்லாரும் என்ன போல தனிமையில வளர்ந்தவங்க தான். எனக்கு வீடு ஹாஸ்டல் மாதிரினா அவங்க ஹாஸ்டல்லையே வளர்ந்தவங்க. எனக்கு தான் செய்ய யாரும் இல்ல. அவங்களுக்காவது செய்ய நான் இருக்கணும்னு நினைச்சேன். எதெல்லாம் எனக்கு கிடைக்காம இருந்துச்சோ அதையெல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்சேன். இப்போ வரையிலும் நான் அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள நான் ரொம்ப கேர் பண்ணதாலோ என்னவோ அவங்கள யாரும் எதுவும் சொன்னா என்னால பொறுத்துக்கவே முடியல. நீ சொல்றது கரெக்டு தான் மேகா. அவங்க அளவுக்கு நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க கூட தான் இருக்கேன். அவங்கள தாண்டி தான் என்னால எதையும் யோசிக்க முடியும். இப்போ வரையிலும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மேகா. ஆனா என்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்டு திட்டினதும் என் கூட பேசாம இருந்தியோ அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் மேகா. அவங்க எல்லாரையும் விட உன்னைதான் எனக்கு அதிகமா பிடிக்கும். அவங்க கிட்ட சண்டை போட்டு கூட நான் எத்தனையோ நாள் பேசாம இருந்திருக்கேன். ஆனா என்னால ஒரு நாள் கூட உன்கிட்ட பேசாம இருக்க முடியல. அவங்க கூட இத்தனை வருஷம் இருந்து அவங்க மேல வச்ச அன்ப வந்த கொஞ்ச நாள்லயே உன் மேல வச்சிருக்கேன். உனக்கு உரிமை இல்லைன்னு நான் என் வாயால சொன்னேனே தவிர உன் மேல இருந்த அதிக அளவு உரிமை உணர்வுல தான்
உன்கிட்ட மட்டும் உரிமையா கோபப்பட்டிருக்கேன். அவங்க கிட்ட நான் உணர்ந்தது நட்பையும் பாசத்தையும்னா, உன்கிட்ட நான் உணர்ந்தது உறவையும், எனக்குன்னு நீ இருக்கிறேங்கிற ஒரு வித சொந்தத்தையும் தான். அது காதலான்னு எனக்கு தெரியாது. ஏன் காதல்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். இவ்வளவுக்கு பிறகு நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, என் மனசுல இருக்கிறத எல்லாம் சொல்லிடுறேன். ஒவ்வொரு முறையும் நீ என்னை விட்டு போயிடுறேன்னு சொல்லும்போது உயிரே போற மாதிரி வலிக்குது. உண்மையிலே இந்த பிரச்சனை வந்தது கூட நல்லதுக்கு தான்னு நினைச்சுக்கிறேன். இப்பதான் என்னால உன் மேல இருக்கிற தீவிரமான நேசத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது என மூச்சு விடாமல் சொல்லி முடிக்க குழலி அவனை சாதாரணமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதுவும் பேசாமல் தன் முன்னால் இருந்த காஃபி கோப்பையை பார்த்த வண்ணம் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவன் இவ்வளவு பேசுகிறான், ஆனால் மறந்தும் கூட தன் மனதில் இருப்பது காதல்தான் என ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறானே என குழலிக்கு ஆயாசமாய் வந்தது. ஒரு வழியாய் எப்படியோ அவன் மனதில் இருந்ததையெல்லாம் வெளிக்கொணர்ந்து விட்டாயிற்று. இது காதல்தான் என அவனே உணர்ந்து கொள்ளும் தருணம் வரும். இனி அந்த ஸ்ரேயாவை பற்றி எப்படியாவது இவனுக்கு புரிய வைத்துவிட வேண்டும். அவனை காயப்படுத்தி விடக்கூடாது என நினைத்து மீண்டும் மீண்டும் அவனை அதிகமாக காயப்படுத்தி விடுவது புரிந்தது. மேஜை மேல் இருந்த பணக்கட்டுகள் எடுக்கப்படாமல் அப்படியே இருந்தது. அதை கையில் எடுத்து கொண்டவள் சமையலறையில் நின்ற அவனிடம் வந்து, அப்போ இத நீங்க வாங்கிக்க போறது இல்லையா என கேட்டாள். பொண்டாட்டிக்கிட்ட எந்த புருஷனாவது பணம் வாங்குவானா? பொண்டாட்டியா? பாரா, அந்த நினைப்பு எல்லாம் வேற இருக்கா? இதுவரையிலும் கொஞ்சமா இருந்துச்சு. இனிமே முழுக்க முழுக்க அதை மட்டுமே நினைக்க வேண்டியதுதான் என மென் புன்னகையுடன் சொன்னான். அவன் புன்னகையில் தடுமாறினாலும் முகத்தை திருப்பிக் கொண்டவள் கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்றாள். அந்த வார கடைசியில் எல்லோரும் அமர்ந்து அவர்களது கம்பெனியின் புது ப்ராஜெக்டை பார்த்து கொண்டிருக்க காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டதும் குழலி எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே நின்றிருந்த நாச்சியாரை பார்த்ததும் என்ன நினைத்தாலோ ஓடி சென்று அவரை இறுக அணைத்து கொண்டு அவர் தோளில் முகம் புதைத்து அழ ஆரம்பித்தாள். திருமணம் முடிந்து கூட இத்தனை நாள் அழாதவள் இன்று ஒரேடியாய் அழவும் நாச்சியாருக்கும் சேரனுக்கும் திகைப்பை தந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவள் முதுகை வருடி சமாதானப்படுத்தியவர்கள், என்னடா கண்ணு, ஏன் இப்படி அழுகுற? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா என நாச்சியார் ஆறுதலாக வினவ சேரன் அவர்களையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். போனவள் இன்னும் வரவில்லையே என தேடி வந்த நிலவனுக்கும் கூட அவள் அழுகை அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வாசலில் நின்றிருந்த இருவரையும் சங்கடமாக பார்த்து, வாங்க என்றவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவனை முறைத்து பார்த்த சேரன் குழலியிடம் திரும்பி, என்னம்மா பிரச்சனை? எதுக்காக இப்படி அழுகிற? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் ஒரு கை பாத்துடுறேன் என சீறினான். தனக்கு ஆறுதலாக கூட யாருமே இல்லை என்று ஒருவித பிரம்மையில் இருந்தவள் திடீரென்று பாட்டியையும் அண்ணனையும் பார்த்ததும் தன்னை அறியாமல் பொங்கி அழுது விட்டாள். அது அவர்களுக்கு கலவரத்தை உண்டு பண்ணியது புரிந்ததும் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பாட்டிய பார்த்ததும் என்ன அறியாம அழுக வந்துடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல என சமாதானமாக சொன்னாள். அவள் சொன்னதை இருவரும் நம்பவில்லை என்றாலும் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என உணர்ந்து கொண்டு இருவரும் ஒன்றும் பேசாமல் உள்ளே வந்தார்கள். சேரன் மட்டும் நிலவனையே துளைத்தெடுக்கும் பார்வை பார்க்க அவன் சங்கடமாக நெளிந்து கொண்டு நின்றான். சேரன் அவனை முறைப்பதை பார்த்ததும் குழலி தங்களுக்குள் இருக்கும் பிணக்கு எதையும் வெளிக்காட்ட விரும்பாமல், முகி, 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வாங்க என சொன்னாள். அவளையே நிலவன் திகைப்பாய் பார்த்திருந்தான். இதுபோல அவள் இயல்பாய் பேசி எத்தனை நாட்கள் ஆயிற்று? அவன் அவளை பார்த்த பார்வையில் சேரனின் கண்களில் கூர்மை கூடிட, இவன் ஒருவனே போதும், தானே காட்டி கொடுத்து விடுவான் என நினைத்த குழலி, முகி, உங்களைத்தான் சொல்றேன் என சத்தமாக அழைத்தாள். அதில் திகைப்பிலிருந்து விடுபட்டவன், இதோ எடுத்துட்டு வர என அவன் உள்ளே ஓடினான். ஊரில் உள்ளவர்களை எல்லாம் அவள் விசாரித்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் அவன் காஃபியோடு வந்தான். ட்ரேயில் இருந்த காஃபியை அவர்களிடம் நீட்டியதும், முகி, இன்னைக்கு நான்வெஜ் பண்ணலாமா என சாதாரணம் போல வினவினாள். மீண்டும் அவன் திகைக்கவும் எரிச்சலுடன் குழலி தன் அருகில் இருந்த இருவரையும் கண்களால் காட்டி சேரனை மட்டும் சற்று அழுத்தமாகவே காட்டிவிட்டு,
ஓகே தானே என கேட்டாள். அப்போதுதான் அவளின் மாற்றம் புரிய ஒரு பெருமூச்சுடன், ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன் என சொல்லி கிளம்பினான். சேரன் வழக்கம் போல அருகில் இருந்த தங்கள் வீட்டிற்கு சென்று குளித்து உடைமாற்றி வருவதாக சொல்லி புறப்பட்டு விட, தனியறைக்கு வந்ததும் நாச்சியார் குழலியை பிடித்து கொண்டார். அத்தியாயம் 29. தனியாக வந்ததும் நாச்சியார் குழலியை பிடித்து கொண்டார். என்னடியாச்சு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி என அவள் தயங்க, இங்க பாருடி, உன்னை வளர்த்ததே நான் தான். குழந்தையிலிருந்து உன்னை பாக்குறேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? உண்மைய சொல்ல போறியா இல்லையா என நாச்சியார் அதட்ட, அதற்கு மேலும் அவரிடம் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்பதால் குழலி நடந்த அனைத்தையும் அவரிடம் ஒப்பித்து விட்டாள். தன் ஆசை பேத்தியை அழ வைத்து விட்டானே என நிலவன் மேல் கோபமாய் வந்தாலும், இப்படி கூடவா ஒருவன் அப்பாவித்தனமாய் இருப்பான் என அவன் மேல் பரிதாபமும் ஒரு சேர எழுந்தது. அவன் அப்படியே பேசிவிட்டு எனக்கென்ன என்று திமிராய் இருந்திருந்தால் நிச்சயம் நாச்சியாரே அவனை ஒரு வழி செய்திருப்பாள். ஆனால் தான் செய்த தவறு என்னவென்று புரியாமல் குழலியிடம் பின்னாலேயே சென்று கெஞ்சிக் கொண்டிருப்பவனை அவரால் என்னதான் செய்ய முடியும்? இதற்கு ஒரே வழி குழலி மனதில் இருப்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நிச்சயமாய் குழலி அவனிடம் தன் மனதில் இருப்பதை பற்றி பேச மாட்டாள். அவ்வளவு பிடிவாதக்காரி. இவர்களை எப்படி சேர்த்து வைப்பது என நாச்சியார் யோசனையில் ஆழ்ந்தார். குளித்து முடித்துவிட்டு வந்த சேரன் ஹாலில் அமர்ந்திருக்க கண்மணி அவனை தேடி வந்தாள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க என புன்னகை முகமாக அவனை பார்த்தாள். கண்கள் இடுங்க அவளை பார்த்தவன், நான் நல்லா இருக்கேன் என இறுக்கமான முகத்துடனே பதிலளித்தான். சேரன் இங்கு வரும்போதெல்லாம் கண்மணி வார நாட்களாக இருந்தாலும் தவறாமல் நிலவன் வீட்டில் ஆஜராகி விடுவாள். ஆரம்பத்தில் அவளை தவிர்த்து பார்த்த சேரன் நாளாக நாளாக அவளை புரிந்து கொண்டு என்ன செய்வதென்று யோசனையில் ஆழ்ந்திருந்தான். இந்த முறை அவளிடம் பேசிவிடலாம் என்று நினைத்திருந்தவன் தங்கையின் அழுத முகத்தை பார்த்ததும் தன் எண்ணமெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட தங்கையின் நிலையே அவன் கண் முன்னால் நின்றது. என்னதான் அவள் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டாலும் அதனை அவனால் நம்ப முடியவில்லை. ஏதோ நடந்திருக்கிறது என்று அவன் உள்மனம் யூகித்து கொண்டது. இங்கே என்ன நடந்தது என இவளிடம் கேட்டு பார்க்கலாமா என நினைத்த சேரன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என சொன்னான். உடனே அவள் முகம் பிரகாசமாக, பேசலாமே, வெளியில இருக்கிற பார்க் போலாமா என அந்த வீட்டிலிருந்து 5 நிமிட தொலைவில் இருந்த பார்க்குக்கு போகலாமா என கேட்டாள். 1 நிமிட யோசனைக்கு பின் போகலாம் என அவன் எழுந்து முன்னால் நடக்க கண்மணி குதூகலத்துடன் அவன் பின்னால் சென்றாள். பார்க்குக்கு சென்றதும் அங்கே இங்கே என பார்வையை சுழலவிட்டு 5 நிமிடம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு சேரனே பேச்சை ஆரம்பித்தான். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், தப்பா எடுத்துக்காத என பீடிகையோடு ஆரம்பித்தான். கண்மணியோ ஒருவித ஆர்வத்தில், அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், என்ன கேட்கணுமோ கேளுங்க என சொன்னாள். நீ நினைக்கிறது போல நான் எதையும் கேட்க வரல. நான் கேட்க வந்தது குழலி பத்தி. குழலி பத்தியா என அவள் யோசனையுடன் புருவம் சுருக்கினாள். ஆமா, எத்தனை வருஷமா அவ கூட இருந்திருக்க. அவ கண்ணுல தண்ணி வருதுன்னா அது காரணம் இல்லாம வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அலற ஆள் அவ கிடையாது. அத்தனை தைரியமான பொண்ணு. ஆனா அவளே அழுதுருக்கானா? ஏதோ நடந்திருக்கு. அத பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கத்தான் கூப்பிட்ட. இப்போது கண்மணிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. நடந்ததையெல்லாம் சேரனிடம் சொல்லலாம் தான். ஆனால் அது தவறாக போய் முடியுமே. குழலி காயப்பட்டதில் தன் நண்பர்கள் பங்கும் இருக்கிறது. அதில் கண்மணிக்கு விருப்பமில்லை என்றாலும் அன்று வேடிக்கை பார்க்க மட்டும்தானே முடிந்தது. இப்போதே இவனிடம் சொன்னால் கண்டிப்பாக அவர்களை சும்மா விடமாட்டான். அதனால் கண்மணி தயங்கியபடி நின்றாள். அவளையே கூர்மையாக பார்த்தவன், என்ன கண்மணி, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என கேட்டான். இல்ல, அது வந்து என அவள் கையை பிசைந்து கொண்டு நிற்க அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக எழுந்தான். அப்படின்னா நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? அதற்கும் பதில் பேசாமல் அவள் அமைதியாக தலை குனிந்து நிற்க, சரி போகலாம் என்றவன் திரும்பி நடக்க தொடங்கினான். என்னது,
போகலாமா? தான் பேச வந்த முக்கியமான விஷயம் என்ன ஆவது என நினைத்த கண்மணி பதற்றத்துடன் சேரன் என அழைத்தாள். என்ன எனும் விதமாக அவன் திரும்பி பார்க்க, அவ்வளவுதானா? அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க என கேட்டாள். நான் கேட்க வந்த விஷயம் அவ்வளவுதான், அதனாலதான் கிளம்பிட்டேன் என அவன் பட்டும் படாமல் பதில் சொன்னான். ஆனா எனக்கு பேச நிறைய இருக்கே. என்ன பேசணும்? அவன் குரலில் அவ்வளவு அழுத்தம். அதை கேட்டதுமே அவளுக்கு பேச நா வரவில்லை. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என் மனசுல என்ன இருக்குதுன்னு என ஆரம்பித்தவளை கை நீட்டி இடைமறித்தான். நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னையும் என் குடும்பத்தையும் பத்தி சொல்லிடுறேன். நாங்க காலங்காலமா கூட்டு குடும்பமா வசிக்கிறவங்க. எத்தனையோ குடும்பம் அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சிடுறாங்க. அது எதுவும் எங்க குடும்பத்துல வரக்கூடாதுன்னு எங்களுக்கு வர்ற மனைவிகளை என் அப்பா தாத்தாவில இருந்து அடுத்த தலைமுறையான நாங்க வரைக்கும் ரொம்ப பார்த்து பார்த்து தான் தேர்வு செய்வோம். அவங்களால எங்க குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப கவனமா இருப்போம். கடவுள் அருளால எங்க குடும்பத்துக்கு வந்த எல்லா மருமகளும் எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்ல விதமாவே நடந்துக்கிறாங்க. எனக்கு கல்யாணம்னு நடந்தா குழலி கல்யாணத்துக்கு அப்புறம்தான்னு நான் தெளிவா இருந்தேன். இப்போ எனக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் எங்க குடும்பத்து ஒத்துமைய பாதிக்காம இருக்கணும்னு தான். எனக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த ஒற்றுமை தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்ததுல இருந்தே உங்களை பிடிச்சிருந்தாலும் உங்க குடும்பத்தை பார்த்ததும் தான் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது என அவள் தன் மனதில் இருந்ததை சொல்லிவிட ஒரு நிமிடம் சேரன் அமைதியாக நின்றான். ஆனா அந்த குடும்பத்துல உன்னால தாக்கு பிடிக்க முடியாது என சேரன் சொல்லிவிட கண்மணி முகம் வாடி போனாள். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசை எதுவும் கிடையாது கண்மணி. எங்க குடும்பத்துக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நாங்க செய்வோம். உங்க குடும்பத்துல காதல ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துப்பாங்க. அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏத்தவங்களா இருந்தா கண்டிப்பா எங்க காதல ஒத்துப்பாங்க. எங்க விருப்பத்தை மீறி எங்களை பெத்தவங்க இதுவரையும் எதுவும் செஞ்சதில்ல. ஏ, நான் உங்க குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. ஆனா இப்போ எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க என கண்மணி கலக்கமாக வினவினாள். எங்க குடும்பத்து ஒரே பெண் வாரிசு குழலிதான். அதனால அவன் மேல எல்லோருக்குமே அதிக பாசம் இருக்கும். எனக்கும் அப்படித்தான். அதனாலதான் என் கல்யாணத்தை கூட தள்ளி போட்டேன். முதல்ல குழலிக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதும் எங்களுக்கு கிடைச்ச போட்டோ முகியோடது தான். அதனால அவனை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவன் சொந்த பந்தம் இல்லாதவனு தெரிஞ்சதும் அப்பா, பெரியப்பா, மாமான்னு எல்லாரும் சேர்ந்து கதிருக்கு பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் குழலி சந்தோஷமா இருந்தா போதும்னு தான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முகிக்கு அவளோட கல்யாணம் நடந்ததும் அதிகமா சந்தோஷப்பட்டது நானாதான் இருக்கும். ஏன், ஒரு விதத்துல அந்த கல்யாணம் நடக்க நான் உதவி பண்ணேன்னு கூட சொல்லலாம். கல்யாணத்துக்கு பிறகு குழலி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு பார்த்தேன். இப்போ எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாக்குறேன். அவகிட்ட கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவளுக்கு அடுத்தது நான் உன்னைத்தான் நம்பினேன். ஆனா உனக்கு உண்மையை விட உன் நட்பு பெருசா போச்சு, அப்படித்தானே என சொல்ல கண்மணி அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன பாக்குற? எப்படி சரியா சொல்றேன்னா, எப்பவும் என் குழலி தப்பு பண்ண மாட்டா. இங்க பிரச்சனை நடந்திருக்குன்னா கண்டிப்பா வேற யாராவது தான் தப்பு பண்ணிருக்கணும். எனக்கு சரிபாதியா வர்றவளுக்கு உண்மைய எல்லாருக்கும் முன்னால சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கணும். குழலிய நான் என் உயிரா நினைக்கிறேன். அவளுக்கு அநியாயம் நடந்திருக்கப்போ என் சரிபாதியா வர நினைக்கிற நீ அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்க. அப்படி இருக்கிற உன்ன எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இத்தனைக்கும் என் தங்கச்சி மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம் நீ தப்பு செஞ்சவங்கள ஆதரிக்கிறனா அந்த தப்புக்கு துணை போறேன்னு தானே அர்த்தம். இப்போ கூட உண்மைய சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டாம்னு என்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன். அத எந்த வழியில பாக்கணுமோ பாத்திருப்பேன். ஆனா என்கிட்ட மறைச்சிட்ட. கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு உண்மையாவும் இருக்கணும். அதுலயே நீ சரியா இல்லாத போது நான் எப்படி உனக்கு சரின்னு சொல்லுவேன்? அவன் கேள்விகள் ஒவ்வொன்றும் சாட்டையடியாய் இருக்க பதில் சொல்ல முடியாமல் கண்மணி திணறி நின்றாள். இதுவே போதும் என்பது போல அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் சேரன் வீட்டை நோக்கி நடக்க
கண்மணியும் கலங்கிய கண்களோடு அவனை பின்தொடர்ந்தாள். மறுநாளே சேரன் ஊருக்கு கிளம்பி போய்விட நாச்சியார் வழக்கம் போல எல்லோரையும் அதட்டி உருட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார். முன்பு அவர் அப்படி வேலை வாங்கிய போது நிலவனோடு கிடைத்த தனிமையை குழலி ஆசையோடு எதிர்பார்த்து இருந்தாள். ஆனால் இப்போதும் அதே போல தனிமை கிடைக்க அவன் தொல்லை தாங்க முடியாமல் குழலி நாச்சியாரிடம் எரிந்து விழுந்தாள். என்ன பாட்டி, உனக்கு தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னனே, திரும்பவும் அவன் கூட ஏன் என்ன கோத்து விடுற? அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என கோபமாக சொன்னாள். அப்படியா? பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே, ஏதோ காரணத்தால நீ விலகி போற மாதிரி தெரியுது என சொல்ல குழலி அவரை முறைத்து பார்த்தாள். தெரியுதுல்ல, அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிடுறேன். அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது. அதனாலதான் நான் விலகி போறேன். தயவு செய்து இனி இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாம என்னை தனியா விடு. அப்படியெல்லாம் நீ சொல்லும் போதும் செய்யறதுக்கும் வேண்டாம்னு சொன்னா விடுறதுக்கும் என்னால முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன், நீ போடி என நாச்சியார் அவளுக்கு மேலே முறைத்து கொண்டு நின்றார். அவர்கள் இருவரின் வாக்குவாதத்தை பார்த்தபடி வந்த நிலவன், என்ன நாச்சி, என்னாச்சு? 2 பேருக்கும் என்ன ஃபைட்டு நடக்குது என சிரித்தபடி அவர் அருகில் சென்றான். அது ஒண்ணும் இல்லடா பேராண்டி, இவ்வளவு நாள் இப்படித்தானே உங்களை எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து அதெல்லாம் செய்ய சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சண்டை போடுறா. அவ கிடக்குறான்னாச்சி, அவளுக்கு இதுதான் வேலை, நீ அதெல்லாம் கண்டுக்காத என சொல்ல குழலி அவனை கூர்ந்து பார்த்தாள். பாட்டி, இப்ப இப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து எல்லாரையும் வேலை வாங்க சொன்னேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு? தேவையில்லாத பழி சுமக்க நான் தயாரா இல்ல. உனக்கு இவ்வளவுதான் இடம்னு அவங்க சொல்லி காமிச்சிட்ட பிறகு அந்த இடத்துக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. அதுக்குள்ள நீ இருந்துக்கோடி, என்ன ஏன் இருக்க சொல்ற என நாச்சியார் நொடித்தார். பாட்டி, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு என்ன பேசினவங்க நாளைக்கு உன்னை பேச எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னை பேசினா அதை நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என சொல்ல நிலவனின் முகம் வாடி விட்டது. அவன் முகத்தை பார்த்த நாச்சியார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. அப்படி என்கிட்ட எவனாவது பேசினா கோமட்டிலேயே குத்தி ஓரமா உட்கார வச்சிடுவேன். உன்ன மாதிரி அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். அது சரி, என் மேல என்ன உனக்கு திடீர் கரிசனம்? உங்க அப்பன்ட்ட போட்டு கொடுத்து எப்பவும் எனக்கு திட்டு வாங்கி கொடுப்ப, இப்ப என்னவோ அக்கறையா பேசுறியே என அவளை சந்தேகமாக பார்த்தார். அவள் தடுமாறியபடி, பாட்டி, உண்மையிலேயே உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். நீ தேடி போய் தான் மொத்து வாங்குவேனா வாங்கிக்கோ, எனக்கு என்ன என அவள் சிலிர்த்து கொண்டாள். உன் அக்கறை புடலங்காயெல்லாம் எனக்கு தெரியும், நடிக்காதடி. என் தண்டட்டி மேல உனக்கு ரொம்ப நாளா கண்ணு, அத உருவிக்கிடலாம்னு தானே இப்படி ஓரடியா அன்பை பொழியிற என கேட்க அவ்வளவு நேரம் இருந்த முகசுணக்கம் மாறி நிலவன் வாய்விட்டு சிரித்தான். அதை பார்த்ததும் நாச்சியார் முகம் மட்டுமல்லாமல் குழலி முகமும் கனிந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு இப்படி நகைக்கிறான். அவனை போலியாய் முறைத்தவள், இப்ப என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு என திட்டிவிட்டு, கிழவி, உன்னை அப்புறம் வச்சுக்கிற என சைகை காட்டிவிட்டு தன்னறைக்கு சென்றாள். போகும் அவளையே பார்த்திருந்தவனே, என்னப்பா முகிடு, என் பேதியையே ரொம்ப நேரமா பாக்குறிய, என்ன விஷயம் என நாச்சியார் கிண்டலாய் வினவினார். இப்படி பார்த்தாதான் உண்டு நாச்சி, இல்லனா அந்த ராட்சசி சண்டைக்கு வருவா. டேய், உனக்கு கொழுப்பு தாண்டா, என் பேத்திய என்கிட்டயே ராட்சசின்னு சொல்ற? உன் பேத்தி பண்ற வேலையெல்லாம் கேட்டா நீயும் அப்படிதான் சொல்லுவ என அவன் சலித்து கொண்டான். அப்படி அவ என்னடா பண்ணிட்டா என கேட்க தயங்கினாலும் யாரிடமாவது தன் மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டிவிடும் பொருட்டு நடந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தன் மனதில் இருந்தது என எல்லாவற்றையும் தயங்காமல் அவரிடம் பிட்டு பிட்டு வைத்தான். நான் பேசுனது சரின்னு சொல்ல மாட்டேன் பாட்டி. அந்த நேரத்து கோபத்துல பேசிட்டேன், அதுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டேன். இன்னும் விடாம இந்த ராட்சசி என்னை எதிரிய போல பாக்குறா. நான் என்னதான் செய்யறது, நீயே சொல்லு நாச்சி. சரி, அவ அந்த அளவு அந்த வார்த்தைக்கு கோபப்படுறானா அது எதனாலன்னு யோசிச்சு பாத்தியா? எனக்கும் அதுதான் புரியல பாட்டி. ஒருவேளை நான் உரிமை இல்லைன்னு சொன்னது அவளுக்கு கோபமா இருந்தா, நீ இப்ப சொன்ன மாதிரி என்னை கொமட்டிலே குத்தி சொல்லியிருந்தா நான் ஏத்துக்கிட்டு இருந்திருக்க போறேன். அது அப்படியெல்லாம் சொல்ற விஷயம் இல்ல பேராண்டி, நீயே அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். எனக்கு தான் அந்த விஷயத்துல அறிவில்ல, அவளே சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல.
புரிய வச்சிருப்பா. அவ மனசுல நீ அவளை எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் புரிய வச்சிருப்பா. நீ பேசுனதுல அவளுக்கான எந்த இடமும் உன் மனசுல இல்லைன்னு நினைச்சிருப்பா. என்ன பாட்டி பேசுற நீ? என் மனசு முழுக்க அவ தான் இருக்கான்னு சொல்றேன், அப்படியும் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா என சொல்ல நாச்சியார் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். சரி, மனசு முழுக்க இருக்கான்னு சொல்ற, அவ மேல எந்த நினைப்பு வச்சிருக்க? இது என்ன கேள்வி பாட்டி? அவ தானே என் பொண்டாட்டி. ஏண்டா, நீ தானே அவகிட்ட பொண்டாட்டினா உரிமை வந்துடுமான்னு கேட்ட. இப்ப நீயே அவ தான் என் பொண்டாட்டிங்கிற. உண்மையிலேயே நீ பைத்தியக்கார பயலாடா? பாட்டி என சினுங்கியவன், அவகிட்ட கோபமா பேசுற வரையிலும் அப்படியெல்லாம் தோணல பாட்டி. ஆனா ஆரம்பத்துல இருந்து என் மனசுல இடம் கொடுத்திருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிடா, நீ சொல்றபடியே பொண்டாட்டின்னு இருந்தா கூட அது மட்டும் போதுமா? அதை தாண்டிய நேசம் வேணுமே. என்ன பாட்டி சொல்ற? அடேய் கூறுகட்ட பயல, கல்யாணம் நடந்துட்டா மட்டும் அதை காரணமா வச்சு எல்லாரும் மனசு வச்சு வாழ்ந்துடுவாங்களா? யாரு எப்படியோ, குழலி அப்படி இருக்க மாட்டா. அப்புறம் என்ன செய்யணும் பாட்டி? காதலிக்கணும்டா, அவளை காதலிக்கணும். அப்பதான் அவ ஏத்துப்பா. என்னது, காதலா என வியப்புடன் அவரை பார்த்தான். என்னடா, என்னமோ தெரியாத பாஷை பேசுற மாதிரி நடிக்கிற? நீ எத்தனை பேர் பின்னாடி ஜொல்லு விட்டு திரியறன்னு எனக்கு தெரியாதா? என் கிராமத்துல பாதி பொண்ணுங்க பின்னாடி சுத்தனவன் தானே நீயே. பாட்டி, அதெல்லாம் ஒரு டைம் பாஸ். ஆனா யாரையும் நான் லவ் எல்லாம் பண்ணது இல்ல. இப்பதான் உன் பொண்டாட்டி வந்துட்டாளேடா, அவளை லவ் பண்ண ஆரம்பி. அவ தான் என் மேல கோபமா இருக்காளே, அவ என்ன ஒத்துப்பாளா? அது ஓம்பாடு அவ பாடு. நான் என்ன தீர்வுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நீ தான் ரோசிக்கணும். சரி பாட்டி என சொன்னவன் தன் நெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டான். அப்புறம் பேராண்டி, அவ எதுக்காக உன் மேல கோவமா இருக்கான்னு அதையும் தேடு. கண்டிப்பா அதுக்கான விடை உனக்கு சந்தோஷமானதா தான் இருக்கும் என சொல்ல இப்போது அவரை புரியாமல் பார்த்தான். டேய், எதுக்கு எடுத்தாலும் பிராடுக்கார பையன் மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்காதடா. எனக்கே கோவம் வருது. நீ எல்லாம் பொண்ணுங்க பின்னாடி எதுக்காக தான் சுத்தி வந்தியோ தெரியல. உனக்கு புரிய வைக்கவே நான் தனியா டியூஷன் எடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு நேரம் பாதி புரிய வச்சதுக்கே எனக்கு தொண்டை தனியெல்லாம் வத்தி போச்சுடா. போயே எனக்கு ஒரு லோட்டால காப்பி கொண்டு வாடா என நிலவனை விரட்ட அவன் சிரிப்போடு எழுந்து சமையலறைக்கு சென்றான். போகும் அவனை ஆதுரத்தோடு பார்த்து கொண்டிருந்த நாச்சியார் இருவரது வாழ்க்கையும் சீராக வேண்டும் என மனமாற வேண்டிக் கொண்டார். அத்தியாயம் 30. கம்ப்யூட்டர் முன்னால் அமர்ந்து தீவிரமாக எதையோ செய்து கொண்டிருந்த குழலிக்கு முன்னால் ஹாய் மேகா என்றபடி நிலவன் வந்து அமர்ந்தான். நிலவனை பார்த்ததும் விழிகள் வியப்பில் விரிய பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்களை ஒரு முறை பார்த்துவிட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்க என மெதுவாக வார்த்தைகளை கடித்து துப்பினாள். அங்கே குறிப்பிட்ட நபர்களை தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் கணவன் மனைவி என்பது தெரியாது. நிலவன்தான் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என சொல்லியிருந்தான். அவள் கல்லூரி படிப்பது ஒரு காரணம் என்றால், திருமணமானது தெரிந்தால் அவன் ஏதாவது அவளுக்கு சலுகைகள் கொடுப்பான் என எல்லோரும் அவர்களையே கண்கொத்தி பாம்பாக கவனிப்பார்கள். அவள் கொஞ்ச நாள்தான் வேலை செய்வாள் என்பதை அவள் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டதால் மற்றவர்களுக்கு சொல்லி என்ன ஆகப் போகிறது என அவனும் அலட்சியமாக இருந்துவிட்டான். அவன் மட்டுமல்லாமல் அவன் நண்பர்களும் அங்கே டீம் லீடராகத்தான் இருந்தார்கள். கண்மணி மட்டும்தான் புது ஆட்களை தேர்வு செய்யும் பிரிவில் இருந்தாள். சுதா போன்றவர்கள் அவர்களை தேவையில்லாமல் சீண்டிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் பகுதியை தாண்டி மற்ற பகுதிகளுக்கு அவர்களை பற்றி பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். கொரோனாவில் வீட்டில் இருந்து வேலை செய்தவர்கள் இப்போதுதான் கம்பெனி வந்து இருப்பதால் பொறுப்புகள் அதிகம் இருந்தது. அதோடு சில பேருக்கு ஷிப்ட் மாறி வந்தது, நாட்களும் மாறி மாறி வந்தது. அதனால்தான் யாரிடமும் பெரிதாக தெரிவிக்கவும் இல்லை. சும்மா உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். நம்மளை பத்தி இங்க யாருக்கும் பெருசா தெரியாது. நீங்க இப்படி வந்து உட்கார்ந்திருந்தா எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. எழுந்து போங்க. அதுதான் வசதியே. ஒருவேளை நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தா குடும்ப கதை பேசுறோம்னு என்னை எப்பவோ விரட்டி விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஆபீஸ் கொலீக்ஸ் தானே, அதான் யாரும் கண்டும் காணாம இருக்காங்க. அது எனக்கு வசதியா போச்சு என சிரித்தான்.
உங்களுக்கு இப்ப என்ன வேணும் என அவள் சீறினாள். ஈவினிங் பீச் போகலாம்னு சொல்லத்தான் வந்தேன். பீச்சா? அதெல்லாம் நான் வர முடியாது. எனக்கு வேலை இருக்கு. காலேஜ்ல படிக்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். பாட்டி தான் நம்மள போயிட்டு வர சொன்னாங்க. பாட்டியா? ஆமா, அவங்களுக்கு காரப்பொரி வேணுமா என அடக்கப்பட்ட சிரிப்புடன் சொன்னான். என்னது என அவனை அதிர்ந்து பார்த்தவள் பிறகு முறைத்து, உங்களை தானே கேட்டாங்க, நீங்களே போய் வாங்கி கொடுங்க, நான் வரமாட்டேன் என சொன்னாள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பேபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏன் என்ன போட்டு இப்படி படுத்துறீங்க? நான் வரலன்னு சொன்னா விட வேண்டியது தானே. எனக்கு உங்க கூட வர பிடிக்கல. அப்படியெல்லாம் விட முடியாது மேகா டியர், இது ஆயுளுக்கும் தொடரும் பந்தமாச்சே என சொல்ல அவள் கம்ப்யூட்டர் திரையை வெறித்திருந்தாள். அவன் அவள் முகத்தையே பார்த்திருக்க எரிச்சலுடன், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு என கேட்டாள். நீ பீச் வரணும், வேற என்ன? சரி வரேன், போங்க. அவன் முகம் கொள்ளா புன்னகையுடன், ஓகே, 5 மணிக்கு வந்து நானே உன்னை கூட்டிட்டு போறேன் என்றபடி எழுந்து சென்று விட, போகும் அவனை பார்த்தவள், அதுக்கு முன்ன நான் எஸ்கேப் ஆகிடுறேன், அப்புறம் என்ன செய்வ என நினைத்து கொண்டாள். அவன் 5 மணிக்கு என சொன்னதால் 1/2 மணி நேரம் முன்னதாக கிளம்பி விடுவோம் என நினைத்து தன் டீம் லீடரிடம் சொல்லிவிட்டு ஹேமாவிடம் விடை பெற்று கொண்டு உடனே கிளம்பியவள் அவன் கண்ணில் படாமல் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாள். அவனுக்கு தெரியாமல் வர வேண்டும் என்பதால் அந்த வழியாகத்தான் போக வேண்டி இருந்தது. யதார்த்தமாய் டேவிட்டை பார்க்க அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். என்ன குழலி, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு டேவிட் என சொன்னவள் திடீரென்று வந்த யோசனையுடன், நீங்க எந்த பக்கம் போறீங்க டேவிட் என கேட்டாள். அவன் வழியை சொல்ல, அப்படின்னா என்ன சர்ச் ரோட்ல இறக்கி விட்டுறீங்களா என கேட்க அவனும் சம்மதமாய் தலையசைத்தான். நிம்மதியாய் அவன் வண்டியில் ஏறப்போக இருவருக்கும் குறுக்கே சீறி பாய்ந்து வந்து நின்றது நிலவனின் பைக். ஒரு நிமிடம் திக்கென்று இருந்தாலும் அவனை பார்த்ததும் ஆசுவாசமாக பெருமூச்சு விட நிலவன் முகமோ இறுகியிருந்தது. அவன் முகத்தை பார்த்தவள் பயந்தபடி நின்றிருக்க டேவிட்டிடம் திரும்பியவன், நீ போ டேவிட், நான் அழைச்சிட்டு போறேன் என சொல்ல அவனும் குழப்பமாய் இருவரையும் பார்த்தபடி தலையாட்டி விட்டு கிளம்பி விட்டான். அவள் ஏறாமல் நின்றிருக்க, இப்ப ஏற போறியா இல்லையா என நிலவன் அதட்ட அவள் சட்டென ஏறி அமர்ந்து விட்டாள். அவர்கள் பீச் போய் சேர்ந்தும் கூட அவன் முகத்தை கோபமாகவே வைத்திருக்க அவளுக்கு தான் என்னவோ போல இருந்தது. அதே நேரம் அவனை சமாதானப்படுத்தவும் தோன்றாததால், காரப்பொரி அந்த பக்கம் இருக்கு என கை காட்டினாள். அவளை அமர்த்தலாக பார்த்தவன், ஓ, இடமெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் டேவிட் கூட வந்து வாங்கிட்டு போகலாம்னு இருந்தியோ என கேட்டான். அவன் குத்தலில் உதட்டை கடித்து முகத்தை திருப்பி கொண்டாள். போகும்போது வாங்கிக்கலாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனாலதான் வர சொன்னேன், வா அங்க உட்காரலாம் என அவன் காட்டிய இடத்தில் சென்று இருவரும் அமர்ந்தார்கள். என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க என குழலி முகத்தை சுருக்கி கொண்டு கேட்க அவளையே ஆழ்ந்து பார்த்திருந்தவன், நான் இன்னிலிருந்து உன்னை லவ் பண்ணலாம்னு இருக்கேன் என சொன்னான். என்னது என அவனை திகைத்து பார்த்தவள் அவன் கூற்றில் முகம் சிவந்து, என்ன உளறீங்க என கேட்டாள். இல்ல, உண்மையதான் சொல்றேன், இன்னிலிருந்து நான் உன்னை லவ் பண்ணலாம்னு இருக்கேன், நீ என்கிட்ட எதிர்பார்க்கிறது அதுதானே என கேட்க அவனையே ஒரு மாதிரியாக பார்த்தவள், அப்படின்னு நான் சொன்னேனா என கேட்டாள். இல்ல, பாட்டிதான் என அவன் இழுக்க, இதெல்லாம் அந்த கிழவி வேலையா, அத வீட்டுல போய் வச்சுக்கிறேன் என நினைத்தவள், அவங்க வயசானவங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க, எதுவும் தெரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு பேச வேண்டியது பேசியாச்சுன்னா கிளம்பலாம் என அவள் கடுகடுத்தாள். அந்த கிழவி இப்படித்தானே சொல்லுச்சு, ஆனா இவ இல்லன்னு சொல்றாளே, இப்ப என்ன செய்யறது என அவன் யோசித்தபடி இருக்க அவனை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு அவள் எழுந்து கொள்ள வேறு வழி இல்லாமல் அவனும் எழுந்து விட்டான். பாட்டி கேட்டபடி காரப்பொரியை வாங்கி கொண்டவன் முகத்தை தொங்க போட்டு கொண்டு வர அவனை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் சிரிப்பு கூட எட்டி பார்த்தது. வீட்டிற்கு வந்ததும் குழலி நாச்சியாரிடம் தாம் தூம் என்று கத்த அவள் எதற்காக திட்டுகிறாள் என்று புரியாமல் அவர் விழித்தபடி நின்றிருந்தாள். அவள் தனது அறைக்கு சென்றதும் பாவமாக நின்றிருந்த நிலவனிடம் என்ன ஆயிற்று என்று கேட்க அவன் நடந்ததை சொன்னான். நாச்சியாருக்கு அப்படியே தலையை கொண்டு போய் சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. போயும் போயும் இப்படி ஒரு தத்தியையா தன் பேத்திக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்
எனக்கு நொந்து கொண்டார். அடேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க? நான் என்ன பாட்டி பண்ணேன்? நீ சொன்ன மாதிரி அவளை லவ் பண்ண ட்ரை பண்ணேன். அத அவகிட்ட சொல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அவ கோபப்படுறா. அவளாவது இத்தோட விட்டான்னு சந்தோஷப்படு. நானா இருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். எத? கொலையா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? முட்டா பயல. ஏண்டா, அவளை லவ் பண்ணுன்னு நான் சொன்னா அத அவகிட்ட போய் அப்படியே சொல்லி வைப்பியா? உனக்கு லவ் தானா தோணணும். அதை விட்டுப்புட்டு அதை கஷ்டப்பட்டு வர வைக்க கூடாது என சொன்னவர் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து, அது சரி, உனக்கு எல்லாம் சரியா வேலை செய்யுதாடா? எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடு என சொல்ல அவனோ புரியாமல், என்ன பாட்டி சொல்ற என கேட்டான். அதான்டா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவியான்னு எதுக்கும் போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துடு. பாட்டி என அவன் எகிரி குதிக்க, சும்மா கத்தாதடா. என் பேத்திய பார்த்து லவ் பண்ண வரலனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராத ஆளாத்தேன் இருப்ப. முதல்ல இருந்து அவகிட்ட சண்டை போட்ட. பாக்குறப்பெல்லாம் அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்த. எனக்கு தெரிஞ்சு பேராண்டியே, அவளை பிடிக்காத ஒரே ஆளு நீயாதான் இருக்கணும். அதனாலதான் சொல்லுதேன் என நாச்சியார் அலட்டி கொள்ளாமல் சொன்னார். யார் சொன்னா பிடிக்கலன்னு? அதெல்லாம் தடவை பார்த்தப்பவே பிடிச்சிச்சு. எப்படா அவளை தடவை பார்த்த என நாச்சியார் ஆச்சரியமாக கேட்டார். வேறெங்க, உங்க ஊர்ல தான். உங்க ஊரை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. அதனால வந்ததுமே அங்க இருந்த எல்லாத்தையும் போட்டோ எடுத்தேன். கேமரா லென்ஸ் வழியா தான் அவளை பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. சரி, பேசி எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கதிர் இதுதான் அவனுக்கு பார்த்த பொண்ணுன்னு காட்டினான். இத்தனைக்கும் அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே நான் தான். போட்டோ பார்த்ததுமே அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஆனா எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் போட்டோ பார்க்கல. கதிர் அவனுக்கான பொண்ணுன்னு மேகாவை காட்டவும் அதுக்கு பிறகு அந்த எண்ணமே எனக்கு வரல பாட்டி. ஆனா இடையில ஒரு சம்பவம் என ஆரம்பித்தவன் மாடிப்படிகளை பார்த்ததும் அப்படியே நிறுத்திவிட்டான். அங்கே குழலி அவர்களை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தவள் தன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு சமையல் அறை நோக்கி செல்ல இருவரும் அமைதியாக இருந்தார்கள். அவள் அங்கிருந்து போன பின்பு, அத பத்தியெல்லாம் அப்புறம் சொல்றேன் பாட்டி. கதிருக்கு பார்த்த பொண்ணுன்னு தெரிஞ்சதும் டோட்டலா அவளை விட்டு விலகிட்டேன். எப்பவும் கூட என் மனசுல இருந்ததை வெளியில கொண்டு வர முடியாததுக்கு காரணம் அதுதான் போல. நீயே சொல்லு பாட்டி. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ற பொண்ணுன்னு தெரிஞ்சு எனக்கு அதுவே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னதான் எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் தானே. இப்ப வரைக்கும் நான் அவன் மேல வச்சிருந்தது காதல் தானான்னு எனக்கே புரியல. நேத்து நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எல்லாத்தையும் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அத சொல்லத்தான் போனேன். அது சொதப்பிடிச்சு என உதட்டை பிதுக்கினான். அடபாவி என வாயில் கை வைத்த நாச்சியார், இதை ஏண்டா முன்னாலேயே சொல்லல என கேட்டார். எனக்கே நேத்துதான் புரிஞ்சது பாட்டி. எனக்கு மட்டும் அவன் மேல லவ் இல்லாம இருந்திருந்தா, பொண்டாட்டியா இருந்தா கூட அவ பக்கம் நான் போயிருக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஆரம்பத்துல புரியல. நீ சொன்னதும் தான் யோசிச்சு பார்த்தேன். சரிடா, போனது போகட்டும். இனிமே அவளை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு யோசி. அட போ பாட்டி, அவ சரியான ராங்கி பிடிச்சவளா இருக்கா. ஈவினிங் பீச்சுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மண்டைய ஆட்டிட்டு அந்த டேவிட் கூட பைக்ல கிளம்ப போறா. வந்துச்சே எனக்கு கோபம். அப்புறம் என்னடா பண்ணுன என நாச்சியார் ஆர்வமாக கேட்டார். உன் பேத்தியை யார் என்ன பண்ண முடியும்? அந்த டேவிட் பயல தான் முறைச்சு பார்த்தேன். நீ கிளம்பு, நானே அழைச்சிட்டு போய்க்கிறேன்னு சொன்னதும் அவன் ஓடிட்டான். ஆட, நீ முறைக்கிறத பார்த்ததும் ஒருத்த பயந்து ஓடுறானா பாரேன். பாட்டி, நான் டெரர் ஆக்கும். என்ன ஒண்ணு, உன் பேத்திய பார்த்தாதான் பயமா இருக்கு. அடே, என் பேத்திய பார்த்தா அவன் சொல்லு விட்டுக்கிட்டு திரியறான். நீ அவளை பார்த்து பயப்படுறியா? அவன் கண்ணுக்கெல்லாம் அவன் தேவதையா தெரியவா. என் கண்ணுக்கு ராட்சசி மாதிரி தெரியறா. டேய், வாயி, இந்த வாயால தாண்டா நீ கெட்டு போற. நாச்சி, இது உனக்கே ஓவரா தெரியல. இத நீ சொல்லுறியா? அதுவும் சரிதான். இனியாவது உன் மனசுல இருக்கிறத அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணு. எப்படி பாட்டி? டேய், எல்லாத்தையும் ஏன்டியே கேட்டா அவளை நான் லவ் பண்றேனா நீ லவ் பண்றியா?
ஒழுங்கா என்ன பண்றதுன்னு யோசிடா என அவர் கடுப்படித்தார். சரி சரி, கோவப்படாத, நான் ஏதாவது யோசிக்கிறேன் என சொன்னவன் மறுநாளே சென்று நின்றது தன் இரு ஆண் நண்பர்களிடமும் தான்.